ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். திருவரங்கத் தமுதனார் அருளிய ராமானுச நூற்றந்தாதியின் 85வது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். இந்த பாசுரத்திலே ராமானுஜர் நமக்கு செய்த பேருதவி என்ன என்பதை திருவரங்க தமுதனார் காட்டுகிறார். அது என்ன உதவினா, நாராயணனாகிய திருமால் அவர் வேதங்களிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறார். வேதாந்தங்களாகிய உபனிஷத்துகள்ல நன்றாகவே பிரகாசிக்கிறார். ஆனால் அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானம் இல்லாமல் நாம் அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இருந்தோம். அப்ப ராமானுஜர் என்ன பண்ணார்னா, அந்த வேதத்திலே பொதிந்து கிடக்கக்கூடிய வேதத்தின் உட்பொருளாகிய நாராயணன், வேதாந்தங்களாகிய உபனிஷத்திலே தீபம் போல் பிரகாசிக்கக்கூடிய நாராயணன், அவனை இன்னார்னு எடுத்து காட்டி நீங்கள் அவனுக்கு அடியார் என்பதை ராமானுஜர் புரிய வைத்தார். இதுதான் ராமானுஜர் செய்தது. அப்போ புதிதாக ஒரு மதத்தை ராமானுஜர் உருவாக்கவில்லை, புதிதாக ஒரு தெய்வத்தை ராமானுஜராக கட்டமைத்து காட்டவில்லை. ஏற்கனவே வேதங்கள் எப்போதும் இருக்கு, வேதத்துல சொல்லப்பட்ட பெருமாளும் எப்போதும் இருக்கார். ஆனால் இந்த வேதத்துக்குள்ள இந்த பெருமாள் தான் இருக்காருங்கிறத யாரோ ஒருத்தர் காட்டினாதானே நமக்கு புரியும். அதை செய்தவர் தான் ராமானுசர். இதை சொல்வதுதான் 85வது பாசுரம். பாசுரத்தை முதல்ல பார்த்துருவோமா? ஓதிய வேதத்தின் உட்பொருளாய் அதன் உச்சி மிக்க சோதியை நாதன் என அறியாது உழல்கின்ற தொண்டர் பேதமை தீர்த்த இராமானுசனை தொழும் பெரியோர் பாதமல்லால் எந்தன் ஆருயிர்க்கு ஆதொன்றும் பற்று இல்லையே. ஓதிய வேதத்தின் உட்பொருளாய் அதன் உச்சிமிக்க சோதியை நாதன் என அறியாது உழல்கின்ற தொண்டர் பேதமை தீர்த்த இராமானுசனை தொழும் பெரியோர் பாதமல்லால் எந்தன் ஆருயிர்க்கு ஆது ஒன்றும் பற்றில்லையே. இப்ப திருவரங்கத் தமுதனார் காட்டுகிறார், மொத்த வேதங்களிலும் திருமால் நாராயணன் சொல்லப்பட்டிருக்கான். எப்படின்னா, உட்பொருளாக மறைத்து சொல்லப்பட்டிருக்கிறான். வேதத்துக்கே மறை என்று பெயர் அல்லவா. எல்லாருக்கும் எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லிடாது. ஓரளவு பக்குவம் வந்தாச்சுன்னா அவனுக்கு வேதம் தெரிவிக்கும். பக்குவம் இல்லாதவனிடத்துல சில விஷயங்களை மறைக்கும், மறைன்னு பேரு. அதனால அந்த மறையாகிய வேதத்துக்குள்ளே உட்பொருளா மறைபொருளா ரகசியமா உள்ள பகவான் இருக்கான். அதான் ஓதிய வேதத்தின் உட்பொருளாய். ஓதிய என்றால் நாம் எல்லோரும் ஓதக்கூடிய, அன்றாடம் ஓதி ஓதி ஆச்சாரியன் மூலம் கேட்டு 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 அதன் மூலம் வருவதாகிய அந்த வேதம். ஓதிய வேதத்தின், அப்படி ஓதி ஓதி சொல்லக்கூடிய அந்த வேதம் இருக்கே, வேதத்தின் உட்பொருளாய். பொருளாக பகவான் இல்லை. வார்த்தைக்கு பொருள்னு தேடினோம்னா அப்போ பகவான் கிடைக்க மாட்டானா. உட்பொருள், உள்ளே ஒளிந்து கொண்டு இருக்கிறான் பகவான். இதை எப்படின்னா, ரொம்ப அழகா ஆச்சாரியர்கள் உதாரணம் காட்டுறா. இப்போ மேலோட்டமாக வேதத்தை பத்தி ரிசர்ச் பண்ற பல பேரும் சொல்ற விஷயம் தான், வேதத்தில் இறை வழிபாடுங்கிறதே கிடையாது. நீங்க ஏதோ விஷ்ணு பெருமாள் இதெல்லாம் சொல்றீங்க, இதெல்லாம் வேதத்துல கிடையவே கிடையாது. வேத காலத்திலே இந்திரன், அது போல வருணன், வாயு, இப்படி ஏதோ இயற்கையை மக்கள் வழிபட்டு இருக்கிறார்கள். மழையை இந்திரன் என்றும், தண்ணீரை வருணன் என்றும், காற்றை வாயு என்றும், மனிதன் எதெல்லாம் பார்த்து பயப்படுவானோ அதெல்லாம் தெய்வமாக்கி வழிபட ஆரம்பிச்சுட்டான். அது போல அக்னி, நெருப்பை பார்த்து பயந்தான், நெருப்பை அக்னி தேவன் ஆக்கிட்டான். இந்த வழிபாடு தான் வேத காலத்தில் இருந்தது. நாராயணன் வழிபாடே கிடையாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறா. ஆனால் என்ன காரணம்னா, ஓரளவு பக்குவம் இல்லைன்னா உள்ளிருக்கும் பகவான வேதம் காட்டாதான். வேதத்தை வேதத்தின் சுவை பயனைன்னு வேதங்கள் நாராயணன் பெருமையை தான் சொல்லியிருக்கு. ஏன் கிருஷ்ணன் தானே சொல்றான், வேதைஷ்ட சர்வைஹி அகமேவ வேத்யஹா, எல்லா வேதமும் என்னத்தான் சொல்றதுன்னு கண்ணபிரான் அர்ஜுனன்ட்ட சொல்றான். ஆனா மேலோட்டமாக இன்றைக்கு வேதத்தை பத்தி ரிசர்ச் ஸ்காலர்னு எழுதுற அத்தனை பேரும் என்ன சொல்றா, இயற்கையை அந்த காலத்துல மனிதர்கள் வழிபட்டார்கள். எதெல்லாம் பார்த்து பயந்தானோ, சூரிய சந்திரனை பார்த்து பயந்தான், ரெண்டையும் தெய்வம்னு சொல்லிட்டான். நெருப்பை பார்த்து பயந்தான், தெய்வம்னு சொல்லிட்டான். காத்தை பார்த்து பயந்தான், தெய்வம்னு சொல்லிட்டான். இதைத்தான் பண்ணாங்க. இதெல்லாம் பின்னாடி ஒரு சிலர் பெருமாள் இதெல்லாம் பூத்திட்டாங்கிறான். அப்போ வேதத்திலேயே புருஷ சூக்தம்னு நாராயணன் பெருமையை சொல்லும் பகுதி இருக்கே, அதை யார் சேர்த்தது? எப்போதும் இருக்கிற வேதத்துல இருக்கு இல்லையா. நாராயண சூக்தம் வேதத்துல இருக்கே. நாராயண பரம்பிரம்ம தத்துவம் நாராயண பரகா, நாராயண பரோஜ்யோதிகி, ஆத்மா நாராயண பரகான்னு பரமாத்மா நாராயணன்னு ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கே, அதுவும் வேதத்துலதான் இருக்கு.
இது என்னன்னா, ஓரளவு ஆழ்ந்து பார்ப்பவருக்கு தான் விஷயம் புரியும். பரமாத்மா என்று திருமால் நாராயணனை தான் வேதம் சொல்றது. ஆனா அதே வேதத்தில் இந்திரன், அக்னி இவர்களின் வழிபாடும் சொல்லப்பட்டிருக்கு. எதுக்காகன்னா, அந்த நாராயணனால் நியமிக்கப்பட்ட தேவர்களாக இத்தனை பேரும் இருக்கிறார்கள். அவனால நியமிக்கப்பட்டவாளே இவ்வளவு ஹைட்ல இருக்கான்னா, இவர்களை நியமித்த பகவான் எவ்வளவு பெரியவன்னு நாம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்லியிருக்கு. அடுத்து இந்த உட்பொருள்ங்கிறத ராமானுஜர் தான் விளக்கி கொடுத்தாராம். என்னன்னா, அந்த இந்திரன், அக்னி, வாயு, வருணன் இவாளை வழிபட சொல்லியிருக்கு வேதம்னா, நேரா அவர்களை வணங்குன்னு அர்த்தம் இல்ல. அவர்களுக்குள் அந்தர்யாமியாக பகவான் இருக்கிறான். அந்த தேவர்கள் ஒத்தொத்தரையும் தனக்கு உடலாக சரீரமாக கொண்டு அவர்களுக்குள்ளே நாராயணன் பகவான் இருக்கான். இதையும் வேதமே சொல்லியிருக்கு. எஸ்ய பிருத்திவி சரீரம், எஸ்ய தேஜஸ் சரீரம், எஸ்ய தமஸ் சரீரம், இதெல்லாம் வேதத்துல இருக்கு. அப்போ எல்லாரையும் தனக்கு உடலாக கொண்டு அந்தர்யாமியாக உள்ளே இருந்து இயக்குபவனாக இறைவன் உள்ளே இருக்கான். அப்போ அந்த இறைவனை வழிபட சொல்லியிருக்கு. அப்போ உட்பொருளாய், அப்போ பொருள்னு நாம ஆராய்ந்தோம்னா இந்திரன், அக்னி, வாயு தான் கிடைப்பா. உட்பொருள் அவளுக்குள்ளேயும் யார் இருக்கான்னு பார்த்தா பரம்பொருளாகிய பகவான் கிடைப்பான். அது மட்டும் இல்ல, இந்த உட்பொருள்ங்கிறத இன்னொரு விதமா புரிஞ்சுக்கலாம். இத ஸ்ரீபாஷ்யத்துல சாட்சாதபி அவிரோதம் ஜெய்மினிகி என்ற சூத்திர விளக்கத்தில் ராமானுஜர் காட்டுகிறார். என்னன்னா, இப்போ இந்திரன், அக்னி, வருணன் முதலிய அந்த சொற்கள் வேதத்துல வருதுன்னா அது அந்தந்த தேவர்களைத்தான் சொல்வதாக எடுத்துக்கணும்னு தேவையில்லை. அவள்லாம் இருக்கா, குறைவில்லை. அவர்களுக்கும் பெருமை உண்டு, அதையும் நாம குறைச்சு சொல்ல போறது இல்லை. ஆனாலும் இந்த வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்ளும் போது நேரா பகவானை சொல்வதாகவே புரிந்து கொள்ளலாமே. அது அதற்கு இலக்கண ரீதியான அர்த்தம், எட்டிமலாஜிக்கல் மீனிங்னு ஒண்ணு இருக்கும். இந்திரன் என்றால் ஆளுமை மிக்கவன் அர்த்தம். நாராயணன் தான் அப்சல்யூட் இந்திரன், எல்லா உலகங்களிலும் ஆளுமை கொண்டவன் எம்பெருமான். அப்ப அவனையே இந்திரன் நாம புரிஞ்சுக்கலாமே. அது போல அக்னி என்று இருக்கிறதா, அக்னினா நமக்கு ஒளி காட்டி வழிகாட்டி முன்னே அழைத்து செல்பவருக்கு அக்னின்னு பேரு. பகவான் தான் ஞான ஒளி தந்து முன்னே அழைத்து செல்கிறான். அக்ரம் நயத்தி இதி அக்னிகி, நம்மை முன்னடத்தி செல்பவன் நாராயணன் அக்னி, அப்படியே வச்சுக்கலாமே. அது போல வைஸ்வானரன்னு வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஜீரண சக்தி, அந்த தீ வயிற்றிலே அந்த ஃபயர் வேற, அது அல்சர், நம்ம இன்னொருத்தரை பார்த்து வயர் எறிவது அது வேற. இது வைஸ்வானர அக்னின்னு சொல்லி டைஜஸ்டிவ் ஃபயர். அந்த வைஸ்வானரன்கிறது கூட பெருமாள் பேருனே வச்சுக்கலாம். ஏன்னா விஸ்வம், உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் நரன் என்றால் அத்தனை மனிதர்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவன். உலகத்துல உள்ள எல்லோருக்கும் தலைவன் பகவான். வைஸ்வானரன் அவனையே சொல்லிடலாம். இது போல இது ராமானுஜரே காட்டின விஷயம். அதனால எங்கெங்கெல்லாம் தேவர்களின் பேர் இருக்கோ ஸ்ட்ரெயிட்டா பகவானை சொல்றதாவும் எடுத்துக்கோ. அப்ப ரெண்டு வழி காமிச்சிட்டாரா. ஒண்ணு, அந்த தேவர்கள் பேர் இருந்தாலும் அவளுக்குள் அந்தரியாமையாக இருக்கும் பகவானை இந்த வேத மந்திரங்கள் சொல்லியிருக்கு. அல்லது அந்த பெயராலேயே பகவானை தான் அழைக்கிறது இப்படின்னு ராமானுஜர் காட்டினாதான் ஓதிய வேதத்தின், ரொம்ப நாளா வேதம் ஓதின்னு இருக்கோம், அதன் பொருளே நமக்கு புரியல. ராமானுஜர் சொன்னதால் தான் பொருள் மட்டும் இல்ல, உட்பொருளாய். அது எவ்வளவு அழகான வார்த்தை பிரயோகம் பாருங்க. திருவரங்கத்த முதனார் பயன்படுத்திய ஒவ்வொரு எழுத்துக்கும் அர்த்தம் இருக்கு. வேதத்துக்கு பொருள்னு பார்த்தோம்னா அக்னி, இந்திரன், வருணன் தெரியவா. உட்பொருள்னு பார்த்தா அவளுக்குள் இருக்கக்கூடிய நாராயணன் தெரிவான். அப்படி ஓதிய வேதத்தின் உட்பொருளாய், நாம ரொம்ப நாளா ஓதிக்கொண்டு வரக்கூடிய வேதத்துக்கு உட்பொருளாக பகவான் இருக்கான். அதை எடுத்து காட்டினார் ராமானுசர். ஆனா நாம என்ன சொல்லுவோம், இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏதோ ஒரு தேவர்னு சொல்லி அவருக்குள் அந்தரியாமியாக இருக்கும் நாராயணன்னு சொல்றேன். இல்லைன்னா அந்த வார்த்தையை எடுத்து அதை இலக்கண ரீதியில பிரிச்சு அதுக்கு அர்த்தம் சொல்லி அப்படி நாராயணன்னு சொல்றேன். இப்பவே 5 நிமிஷம் உபன்யாசம் கேட்டே பாதி பேர் தூங்கி போயிட்டோம்னு சில பேர் சொல்லுவா. அப்படிப்பட்டவாளுக்காகத்தான் உபனிஷத் அதே நாராயணன் பெருமையை தெளிவா சொல்றது. அதுதான் அதன் உச்சிமிக்க சோதியை என்று மேலே குறிப்பிடுகிறார். ஓதிய வேதத்தின் உட்பொருளாய் அதன் உச்சி மிக்க சோதியை. அதன்னா வேதத்தினுடையன்னு அர்த்தம். இங்க வேதத்தில் தானே தொடங்குகிறார். ஓதிய வேதத்தின் உட்பொருளாய், அதன் அப்படின்னா வேதத்தினுடைய உச்சி. வேதத்தின் உச்சிங்கிறது எதுனா வேதாந்தமாகிய உபனிஷத்துகள். அந்த உபனிஷத்துகள் என்ன பண்றதுன்னா இப்படி கன்ஃபியூஸே பண்ணாது. இந்திரனை சொல்லி, வருணனை சொல்லி, அக்னியை சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணாது. உபனிஷத் உச்சி, வேதத்தின் உச்சியாகிய உபனிஷத் மிக்க சோதியை, மிக்க நன்றாக பிரகாசிக்கக்கூடிய ஜோதி. ஒரு ஒளி வீசுறதுன்னா, ஒரு விளக்கு எரியறதுன்னா பிரகாசமா எல்லாம் தெரியும் இல்லையா. அது போல் பகவானின் பெருமைகளை உபனிஷத் பாகம்ங்கிறது பிரகாசமா எடுத்து காட்டுறது. வேதத்திலே கர்ம பாகம் என்று சொல்வார்கள். அனுஷ்டானங்கள்லாம் எப்படி பண்ணணும், யாகம் எப்படி பண்ணணும், இதை சொல்லக்கூடிய பகுதி. அதுல தான் இந்த தேவர்களுடைய பேச்சு வரும். அங்கதான் உட்பொருள்னு ஆராயணமே ஒழிய உபனிஷத்தை பொறுத்தவரை அதன் உச்சி, வேதத்தின் உச்சியாக இருக்கும் உபனிஷத்
மிக்க சோதியை, நல்ல ஒளி வீசக்கூடிய ஜோதியாக பகவான் பெருமையை நன்றாகவே காட்டுகிறது. அந்த உபனிஷத்தை நல்லா புரிஞ்சுட்டோம்னா, அப்ப வேதத்திலே கர்மகாண்டம்னு சொல்லக்கூடிய அந்த யாக யஜ்ஞங்கள் அந்த பகுதியிலும் இந்த பகவானின் வழிபாடு தான் சொல்லப்பட்டிருக்குன்னு புரிஞ்சுருவோம். ஆனால் இந்த ஒரு பேசிக் நாலேஜ் வெளிநாட்டுல இருந்து ஆராய்ச்சி பண்றவாளுக்கு கிடையாது. அவன் என்ன பண்றான்? வேதத்துல ஆரம்பத்துல யாகங்கள் மட்டும்தான் பண்ணியிருக்காங்க. அவ கோவிலுக்கும் போல பெருமாளையும் வழிபடல. இது உபனிஷத், அது ஏதோ பின்னாடி எழுதின பிலாசபி, அவ்வளவுதான் வச்சுக்கோன்னு அவர்களுடைய அந்த ஆராய்ச்சிப்படி சொல்லிடுறாளே ஒழிய, இத ராமானுஜரை போல ஒரு மகான் வந்து எடுத்துக்காட்டும் போதுதான், ஓஹோ, அப்ப வேதத்துல 2 பகுதி இருக்கு. ஒண்ணு கர்ம காண்டம், யாகங்களை சொல்வது. அடுத்தது உபனிஷத்துங்கிற ஞான காண்டம், இவற்றால் ஆராதிக்கப்படும் இறைவனை சொல்வது. ஓதிய வேதத்தின் உட்பொருளாய் கர்ம காண்டம்ங்கிற ஓதிய வேதத்துல பார்த்தா உட்பொருள்னு பகவான் மறைந்திருப்பான், அவன் எல்லோருக்குள்ளும் அந்தர்யாமியா இருக்காங்கிறது சொல்லப்பட்டிருக்கும். ஆனா இந்த பக்கம் அதன் உச்சி மிக்க சோதியை உபனிஷத்துல பார்த்தா ஸ்பஷ்டமாகவே எல்லோருக்குள்ளும் நிறைந்திருக்கும் அந்த பகவான் யார், அவன் பெருமை பிரகாசிக்கும்படியாக ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசேன்னு ஸ்ரீபாஷ்ய மங்கள ஸ்லோகத்தில் ராமானுஜரே காட்டினார். வேதத்தின் உச்சியாகிய உபனிஷத்திலே தீபம் போல் பிரகாசிக்கிறான் அதன் உச்சி மிக்க சோதியை. ஆனா இப்படியெல்லாம் இருந்தாலும் நமக்கு இதெல்லாம் புரியாது இல்லையா? நாம வேதம் சொல்றதே மெக்கானிக்கலா ஏதோ படிச்சு சொல்லிட்டு இருக்கோம். அர்த்தமும் புரியல, அதன் உட்பொருள் சுத்தமாவே புரியல. உபனிஷத்தின் ஜோதியா பகவான் இருக்கான்னா உபனிஷத் பக்கமே நாம போல. அதனால நாதன் என அறியாது உழல்கின்ற தொண்டர். நாமெல்லாம் எப்படி இருந்தோம்னா, அந்த வேதத்திலும் வேதாந்தத்திலும் போற்றப்பட்ட நாராயணனை நாதன், நாதன்னா தலைவன் அர்த்தம். அந்த பகவான் தான் நமக்கு தலைவன், நாமெல்லாம் அவருக்கு தொண்டர்கள். அவர் தலைவர், அன்னவர்க்கே சரண் நாங்களேன்னு அவனுக்கே தொண்டு செய்ய ஏற்பட்டவர் நாம். அவன் நமக்கு தலைவர். ஆனா நாதன் என அறியாது, அவன் தான் நம்ம தலைவன்கிறத புரிஞ்சுக்கல. இந்த வேதத்தின் உட்பொருள் புரியாத போது நமக்கு அவன் தான் தலைவன்கிறது நமக்கு புரியாது இல்லையா? புரிந்து கொள்ளாமல் உழல்கின்ற, உழலுதல்னா சுற்றி திரிதல்னு அர்த்தம். பகவான தலைவன்னு புரிஞ்சுக்காம அவன்கிட்ட சரணாகதி பண்ணாததுனாலே உழல்கின்ற இந்த உலகியல் வாழ்க்கையிலேயே மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜட்டரே சயனம் என்னும்படியாக பிறத்தல் இறத்தல் பிறத்தல் இறத்தல் பிறத்தல் இறத்தல் இப்படியே சுழன்று சுற்றி திரியக்கூடிய உழல்கின்ற தொண்டர். இந்த இடத்துல தொண்டர்னா பாமர மக்கள்னு அர்த்தம். நம் போன்ற அவ்வளவு தூரம் ஞானம் இல்லாத பாமர மக்கள். இப்ப மகான்கள் வித்வான்கள்ங்கிறவா அவ்வளவு தூரம் அந்த ஞானம் இருந்ததுன்னா, பெருமாள்கிட்ட பக்தியும் இருந்ததுன்னா, தங்கள் ஞானத்தாலும் பகவானுடைய அருளாலும் அவளுக்கு வேதத்தின் அர்த்தம் புரிஞ்சிருக்கலாம். ஆனா நம் போன்ற பாமர மக்களுக்கு வேதமே நம்ம விக்கிபீடியாவை பார்த்து தான் வேதம் தெரிஞ்சுக்கிறோம். அப்படிப்பட்ட நாம விக்கிபீடியால போய் வேதாஸ்னு சர்ச் பண்ணா அதுல நாராயணன் பெருமையா சொல்லுவான். இல்ல அதை விட்டுட்டு ஜார்ஜ் திபுவும் ஸ்டீஃபன் நாப்பும் வேதத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லியிருக்கா, மேக்ஸ் முல்லர் இங்கிலீஷ்ல எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார், இதை வச்சு நாம வேதத்தை படிச்சோம்னா நம் போன்ற பாமரர்களுக்கு வேதத்துல இருக்க நாராயணன் புரிவானான்னு சிந்திக்கணும். ஆக்சுவலா இது ரொம்ப ரெலவெண்ட். நிறைய பேருக்கு தோணும், இது என்னப்பா இது, இதை பத்தி ஏதோ பேசிட்டு இருக்கானேன்னு. இது ரொம்ப ரெலவெண்டான விஷயம். இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்லிடுறா, வேதத்தில் கடவுள் வழிபாடு கிடையாது, வேதத்தில் நாராயணன் யாருமே சொல்லப்படல, அவங்க இந்திரன் சந்திரன் யாரையோ அந்த காலத்துல வழிபட்டாங்க போங்கிறா. அவர்களுக்கெல்லாம் ஒரு ஹிடன் அஜெண்டா உண்டு. என்னன்னா, இந்த நாராயணன் வழிபாடு இன்னைக்கு இவ்வளவு தூரம் நல்லா இருக்கு, இதெல்லாம் வேதத்துல இல்லைன்னு பிரச்சாரம் பண்ணியாச்சுன்னா, ஓஹோ, அப்ப நாம் வழிபடும் தெய்வம் வேதத்திலேயே சொல்லல போல இருக்கு. இப்ப இந்திரன் பக்தன், சந்திரன் பக்தன், இல்ல வருண பக்தன், வாயு பக்தன், அக்னி பக்தன் யாரும் மாறமாட்டா. அப்ப அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம இருக்கும்போது வேற எங்கேயாவது மதமாற்றம் பண்ணிடலாம் இல்லையா? அதற்கு வசதியா இருக்குங்கிறதுக்காகத்தான் ஆங்கிலேயர்கள்லாம் இப்படி தப்பு தப்பா வேதத்துல பகவானை பத்தி சொல்லல, அதை சொல்லல, இதை சொல்லலன்னு அவர்கள் இதற்காகத்தான் இப்படி பரப்பினார்கள். அப்படி கிடையாது. ஆனா நாம புரிஞ்சுக்காம என்ன பண்ணிடுறோம், அதன் உச்சிமிக்க சோதியை நாதன் என அறியாது உழல்கின்ற தொண்டர், அவன்தான் நமக்கு தலைவன். வேதம் ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கு. அதை புரிந்து கொள்ளாமல் இப்படியே உலகியல் வாழ்க்கையிலே உழன்று பாமரர்களாக ஞானம் இல்லாதவர்களாக திரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனா ராமானுஜர் வந்து என்ன பண்ணாராம், தொண்டர் பேதமை தீர்த்த ராமானுஜன். நம்முடைய பேதமைனா அறியாமைன்னு அர்த்தம். வேதத்துல என்ன சொல்லியிருக்குன்னே தெரியாமல் விக்கிபீடியாவை வச்சும் மேக்ஸ் முல்லர் என்ன எழுதினார்ங்கிறத வச்சு வேதத்தை ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கோமே, இப்படிப்பட்ட நம்முடைய பேதமை தீர்த்த ராமானுஜன். உடனே ஒருத்தர் கேட்பார், மேக்ஸ் முல்லர்லாம் ராமானுஜருக்கு அப்புறம் வந்தார், முன்னாடியே ராமானுஜர் சொன்னார் நீ சொல்றீங்க. அப்படி இல்ல, மேக்ஸ் முல்லர் பின்னாடி ஒண்ணு எழுதினாலும் அதுக்கு எப்படி கவுண்டர் பண்ணணுங்கிறத முன்னாடியே ராமானுஜர் சொல்லிட்டாருங்கிறது தாத்பரியம். அந்த அளவில் எடுத்துக்கோங்க. அதனால பேதமை தீர்த்த ராமானுஜன், நமக்கு ஏற்படக்கூடிய அந்த அறியாமையை ராமானுஜர் தீர்த்து வைத்தார். அப்ப நன்னா நோட் பண்ணுங்க, புதிதாக ஒரு கொள்கை என்று ராமானுஜர் நிறுவவில்லை,
புதிதாக ஒரு தெய்வம் என்று காட்டி வழிபட சொல்லவில்லை. நிறைய பேர் சொல்றா ராமானுஜர் ஏதோ செக்டாரியனா அப்படி பிரிச்சுட்டார். ஒண்ணும் கிடையாது. வேதத்துல ஏற்கனவே என்ன இருக்கோ அந்த புதையலை அந்நியர்த்து பண்ணி நமக்கு கொடுத்தவர் ராமானுஜர். அப்ப பேதமை தீர்த்த ராமானுஜன், அந்த வார்த்தையில ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. புதுசா ஒரு ஞானத்தை கொடுத்தாருன்னு சொல்லல. வேத ஞானம்ங்கிறது ஏற்கனவே இருக்கு. ஆனா நம்முடைய பேதமை அந்த வேதத்துல என்ன இருக்குன்னு புரிந்துகாதவர்களாக நாம் இருந்தோம். பேதமை தீர்த்த ராமானுஜன் அந்த அறியாமைய போக்கி. இன்னும் சிம்பிளா உதாரணம் சொல்லணும்னா இதுவும் அதுவும் ஒண்ணுன்னு அர்த்தம் இல்லை. உதாரணத்துக்கு இப்போ கொலம்பஸ் டிஸ்கவர்டு அமெரிக்காங்கிறோம். அப்படின்னா அமெரிக்கா அதுக்கு முன்னாடி இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அமெரிக்கா இருந்து கொண்டுதான் இருந்தது. ஆனா அந்த கொலம்பஸ்ங்கிறவர் போய் அமெரிக்காவை கண்டுபிடிச்சு எல்லாரும் வந்து பார்த்துக்கோங்க இங்க இருக்கு அமெரிக்கான்னு காமிச்சார். அது போல வேதம்ங்கிற யுஎஸ்ஏ எப்போதும் இருந்துட்டு இருக்கு. ஆனா அதுல என்ன இருக்கு எப்படி இருக்கு ஒண்ணுமே தெரியாம இருந்தோம். இந்த கொலம்பஸ்னு ஒருத்தர் போய் கண்டுபிடிச்சு காட்டின மாதிரி நமக்கெல்லாம் எம்பெருமானார் தான் அந்த வேதம் என்ற தீவை அப்படியே போய் ஆராய்ந்து கண்டுபிடித்து அதன் உட்பொருள் என்ன, அதன் உச்சியில் உள்ள சோதி என்ன, இது நமக்கு புரியும்படி தெளிவாக காட்டியதாலே நம்ம அறியாமை பெடுத்து பேதமை தீர்த்த ராமானுசன். இப்ப திருவரங்கத்தமுதனார் சொல்கிறார், இந்த ராமானுசனை தொழும் பெரியோர். எந்த பெரியோர்கள் எல்லாம் ராமானுசரை, இப்பேற்பட்ட ராமானுசரை தொழும் வணங்குகிறார்களோ அந்த பெரியோர், அந்த பெரியோர்கள் யார்? அந்த பெரியோர்னா வியாக்கியானத்தில் பிள்ளைலோகம்ஜியர் 3 பேரை உதாரணமாக காட்டுகிறார். ஆழ்வான், ஆண்டான், பிள்ளான் முதலானோர்ன்றார். கூரத்தாழ்வான், முதலியாண்டான், திருக்குறுகை பிரான், பிள்ளான். இது போல ராமானுஜருக்கு தாசர்கள் இருக்கா இல்லையா? அந்த பெரியோர், அவர்களைத்தான் பெரியோர் என்று குறிப்பிடுகிறார். அவர்கள் வடிவத்தில் நம் போன்றவர்களாக சிறியர்களாக இருக்கலாம். ஆனால் ஞானத்தாலும் பக்தியாலும் ஆச்சாரிய கைக்கரியத்தாலும் அவர்கள் ரொம்ப 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 பெரியவர்கள். அந்த பெரியோர் பாதமல்லால் எந்தன் ஆருயிர்க்கு ஆதொன்றும் பற்றில்லையே. இப்போது சொல்கிறேன், அந்த ராமானுஜ தாசர்கள் இருக்காளே, அவ திருவடிகளை விட்டா அடியனுடைய ஜீவாத்மாவுக்கு வேறு புகழே கிடையாது, தஞ்சமே கிடையாது. அப்போ பாதம் அல்லால், பாதம் என்றால் திருவடி, பாதம் அல்லால் அந்த ராமானுஜ தாசர்கள், கூரத்தாழ்வான், முதலியாண்டான், திருக்குறுகை பிரான், பிள்ளான் போன்றோர் இருக்கிறார்களே, பாதம் அல்லால் அவ திருவடியை விட்டா எந்தன் ஆருயிர்க்கு, இந்த இடத்துல வெறும் உயிர்னு சொல்லல, உயிர்னா ஜீவாத்மான்னு அர்த்தம். எந்தன் ஆருயிர்ங்கிறாரேனா, ஆருயிர்னா அருமையான ஜீவாத்மான்னு அர்த்தம். இது ரொம்ப அருமையான ஜீவாத்மா. என்ன காரணம்னா இதுக்கு வேதம் தெரியுமான்னு எனக்கு தெரியாது, வேதாந்தம் தெரியுமான்னு தெரியாது. ஆனால் ராமானுஜருடைய பெருமை இந்த ஆத்மாவுக்கு நன்னா தெரிஞ்சிருக்குன்னா உண்மையிலேயே விலட்சணமான அருமையான ஆத்மா இது. இந்த ஆருயிர்க்கு ஆதொன்றும், ஆதொன்றும்னா வேறு எந்த ஒரு பற்று இல்லையே. பற்றுனா தஞ்சம், அசைலம்னு ஆங்கிலத்துல சொல்றோம் இல்லையா, ரெஃப்யூஜ். அப்படி பற்று இல்லையே, நமக்கு வேற எந்த புகழுமே கிடையாது. அப்ப ராமானுஜர் திருவடிகளை பற்றுகிறேன்னு சொல்வதை விட எப்படி பெருமாள் விஷயத்துல அவருடைய அடியாருக்கு அடியாரா இருக்கணுங்கிறோமோ அது போலத்தான் இப்பேற்பட்ட ராமானுஜர் விஷயத்திலும் நேரா அவர்கிட்ட போறேன்னு சொல்றதை விட அவர் திருவடிகளை தொழும் பெரியோர் யார் இருக்காளோ அவ பாதமல்லால் எந்தன் ஆருயிர்க்காதொன்றும் பற்றில்லையே. அந்த ராமானுஜ தாசர்களின் திருவடிகளை விட்டால் இந்த அருமையான ஜீவாத்மாவுக்கு வேறு புகழே கிடையாது என்று காட்டுகிறார் திருவரங்க தமுதனார். அதுதான் இந்த 85வது பாசுரம். அப்ப பாசுரத்தின் கருத்து, நாம் ஓதிக்கொண்டே இருக்கக்கூடிய வேதத்துக்கு பொருளாக இல்ல, உட்பொருளாக கர்மகாண்டத்தில் பகவான் ஒளிந்திருக்கிறான். ஆனா வேதத்தின் உச்சின்னு சொல்லக்கூடிய உபனிஷத்தில் பார்த்தால் நன்றாக தீபமாகவே பிரகாசிக்கிறான். ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் அவன்தான் நமக்கு நாதன் தலைவன் என்பதை உணராமல் பிறவி பிணியிலேயே சுற்றி கொண்டு பாமரர்களாக நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். ராமானுஜர் என்ன பண்ணார்? அந்த அறியாமையை போக்கி அவன்தான் பகவான் நமக்கு தலைவன் என்பதை உணர்த்தி நாமெல்லாம் அவனை அடிபணிந்து மோட்சம் போக வழிகாட்டினார். அந்த ராமானுஜரை எந்த பெரியோர்கள் வணங்குகிறார்களோ அவர்கள் திருவடிகளை தவிர இந்த ஜீவாத்மாவுக்கு வேறு தஞ்சமே இல்லை என்கிறார். ஓதிய வேதத்தின் உட்பொருளாய் அதன் உச்சி மிக்க சோதியை நாதன் என அறியாது உழல்கின்ற தொண்டர் பேதமை தீர்த்த ராமானுசனை தொழும் பெரியோர் பாதமல்லால் எந்தன் ஆருயிர்க்கு ஆதொன்றும் பற்றில்லையே என்பது பாசுரம். இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம், ராமானுஜா cleared the ignorance of people who didn't realize the glory of their master which is hidden in the Vedas and shining in the Upanishads. I don't have any asylum other than the feet of devotees who worship Ramanuja என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கு அடுத்த பாசுரத்திலே, நான் இதுவரை யார் யாரையோ போய் பிடிச்சிட்டு பயன் இல்லாதவர்களோடெல்லாம் இருந்துட்டேன், ஆனா இப்ப தெளிவாயிட்டேன், இனி கஷ்டப்படவே வேண்டாம்,
யாரெல்லாம் ராமானுஜருக்கு அடியார்களாக இருக்கிறார்களோ அவா திருவடிகள் அடியேனும் பணிந்து ஆனந்தமாக இருக்கப் போகிறேன்னு தெரிவிக்கிறார். அதை அடுத்த பகுதியில் காண்போமா? திருவரங்கத்தமுதனார் திருவடிகளே சரணம்.